கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகளிருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண் குறிஞ்சி பாவொலி பாடி நடம் பயில் மாலிருஞ்சோலை அதேயே. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மகன் பாணாசுரன். பாணாசுரனுக்கு ஒரு மகள் உஷான்னு பேரு அவளுக்கு. அடிக்கடி ஆழ்வார்கள் இதை அனுபவிக்கிறார். மகளிர் வாசம் பண்ணும்படியான ஒரு தனி இடம் இருக்கும். விவாகமானவர்களான ராணிகள் இருக்கக்கூடிய இடம் அந்தப்புறம். கன்னிகைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கன்னியாமடம்னு பெயர். அதுல கன்னிகைகள்லாம் கும்மி கோலாட்டம் பாட்டு கொண்டோ ஆடிக்கொண்டோ பாடிக்கொண்டோ விளையாடிக்கொண்டோ ராஜகுமாரிகள் எல்லாரும் அங்க இருப்பார்கள். கட்டுங்காவலுமா இருக்கும். அது அந்நிய புருஷர்கள் பிரவேசிக்காத இடமா இருக்கும். ஆனால் அதுல இந்த உஷா என்கின்றவள் கனவுல பார்த்துட்டாள் அனிருத்தன. கண்ணபிரானுடைய புத்திரன் பிரத்யுமனன், பிரத்யுமனனுடைய புத்திரன் அனிருத்தன். அனிருத்தன கனவுல பார்த்துட்டாள். அந்த கனவுலையும் அவளுக்கு ஒரு கற்பு. யார் கனவுல கண்டேனோ அவனுக்குத்தான் மாலையிடுவேன் அப்படின்னு சொல்றாள். அவளுடைய அழகான ஒரு தோழி சித்திரலேகான்னு பெயர். அவள் இன்னார்தான் இந்த பையன் அப்படின்னு அவள் மனசுல உள்ளதை தெரிந்து கொண்டு துவாரகைக்கு வந்து இந்த அனிருத்தனை அங்கு அழைச்சன் போயிட முடியுமா? சொல்லிட்டு போக முடியுமா? சுலபமா நடக்கிற காரியமா இது? இந்த செய்தி உடனே கண்ணபிரான் இடத்துல போகும், பாணாசுரன் இடத்துல போகும். நடக்குமோ நடக்காதோ? நடத்தி வச்சுடணும். நடத்தி வச்சுடணும்னு சொன்னால் இந்த உஷாவியாவது கொண்டு போய் அனிருத்தன் இடத்துல சேர்க்கலாம். எப்பொழுதுமே பெண் குட்டியை நம்பலாம், புருஷ பையன்களை நம்ப முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் திருப்பி உஷாவை அழைச்சிட்டு வரணும். அதனால இந்த பையனை கலப்பின்னு வந்துட்டா திரும்பி போக விடாதபடி நம்ம வச்சு பூட்டிண்டு நம்ம அந்த புறத்திலேயே வச்சுடலாம் என்று பரம உபகாரியான ஒரு சகி. அவள் அனிருத்தர அசந்து தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன குறைச்சல்? ஏன்னா அப்பேற்பட்ட தாத்தா, அப்பேற்பட்ட அப்பா. பெரிய தாத்தா வேற பலராமர், தாத்தா கண்ணபிரான், அப்பா பிரத்யும்னன். அப்படி படுத்துட்டு இருக்கிற அனிருத்தனை பாதி ராத்திரிக்கு தூங்கும் பொழுதே கட்டிலோட கலப்பின் வந்து இந்த அந்த புறத்துல இந்த உஷாவனுடைய பக்கத்துல வச்சுட்டான். அவன் பாணாசுரன் நினைச்சுன்னு இருக்கிறான், என்னுடைய அந்தப்புறம் எந்த பயிலும் உள்ள நுழைய முடியாது, புருஷ கந்தமே இல்லாத இடம் அப்படின்னு அடிக்கடி ஜம்பம் அடிச்சு பண்ணான் பாணாசுரன். கட்டுங்காவலுமா இருக்கோம்னா நம்ம வீட்டுல உள்ள ஒரு ஒழுங்கு வேற எங்கே இருக்காது அப்படின்னு கட்டுங்காவலுமா இருக்கும்னு இருமாப்ப அடிச்சுப்பான் இல்லையா? பாதிராத்துக்கே ஒரு பையன் வந்துட்டான் உங்க அந்த புறத்துக்கு அப்படின்னு அவனுடைய அகம்பாவத்தை கொலைச்சதாகிய இடம். மகள் இருந்த காவலை கட்டழித்த தனி காளை கருதும் மலை. அப்புறம் என்ன ஆச்சு? கதையை நிறுத்தக்கூடாது பாதியில. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அனிருத்தன் கவலை இல்லாம இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கா. இன்னும் நிறைய அழகான பெண்கள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் ஆடுறதும் பாடுறதும் கழிக்கிறதுமா நம்ம இருப்போமே. பாக்கி என்ன ஆறுதுன்னாள் அதெல்லாம் தாத்தா பார்த்துப்பா என்று இருக்கிறான். கண்ணபிரானுக்கு இது தெரியும். தெரிஞ்சும் நாள் ஏன்னா கஷ்டம், பையன் கஷ்டப்படுறான்னா தானே அவனை அழிச்சுட்டு வரணும். அவன் தான் சௌக்கியமா இருக்கான இருக்கட்டுமே அப்படின்னு கண்ணபிரானும் நிம்மதியா இருக்கா. இதை புடிச்சு வச்சிருக்கிறான் பாணாசுரன். அவன் தான் கவலைப்படுறான். ஏன்னா அவனுக்கு இஷ்டம் வந்து இது யாருக்கு உறவினனோ அவன் யுத்தத்துக்கு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அநாத பையனாட்டும் நிஷ்கவலையா இருக்கிறான்கள் அவனுக. நானும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன், என் பொண்ணோ அழுதுன்னு இருக்கு, நானும் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, பிடிச்சு வச்சுட்டு விடுவிச்சாலோ நமக்கா அவமானம், என்ன நடக்கும் அப்படின்னு நாரதர் கிட்ட குறப்பட்டுண்டா. நாரதர் போய் இந்த அனிருத்தனை வந்து நான் கவலைப்படாதே, நான் துவாரகைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு துவாரகையில வந்த கண்ணபிரான் இடத்துல சொல்ல, கண்ணபிரான் பெரிய சேனையை திரட்டேண்டு வர தன்னிடத்துல கண்ணன் சேனைக்கு தக்க சேனை இல்லையே என்று நினைச்சு இந்த
பானாசுரன் சிவபெருமானுடைய பக்தனா இருப்பதனாலே சிவனுடைய சேனையையும் கொண்டு வர பெரிய யுத்தம் நடந்து அதற்கு பிறகு யுத்தத்துல எல்லாரும் தோத்து போய் சிவசேனையும் தோத்து போய் கடைசியில இந்த கன்னிகைய அனிருத்தனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கன்னிகைய மீட்டுன்னு வந்த அந்த கண்ணபிரான் கோவலர் அவன் வந்து தங்கும் இடம் தனி காளை. அவனுக்கு ஈடு அவன் தானே, அவனுக்கு ஈடு உன்னூத்தனை எப்படி சொல்ல முடியும்? அத்தகைய புருஷோத்தமன் வந்து கருதும் மலை, தன் இஷ்டப்பட்டு வாசம் பண்ணக்கூடியதான மலைனார். கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண் குறிஞ்சி. அத்தகைய கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் அங்கு உடையவர்களான பண் குறிஞ்சி, குறிஞ்சின்னு ஒரு பாடல், ஒரு இசை, அந்த இசையில தான் அவர்கள் எப்போதுமே பாடுவார். குரத்திகள்லாம் பாடக்கூடிய அந்த இசையில கன்னிகள், அந்த கன்னி மெட்டில தான் அவ பாடுவா. அந்த குறிஞ்சிகள் பாடி பா ஒலி பாடி நடம், அவர்கள் கோஷ்டி கோஷ்டியா நின்று ஒரு ராசக்கிரீடம் மாதிரி மலையிலேயே குதிப்பாளா, மலையிலேயே ஆடி பாடி கழிப்பார். இப்பவும் கள்ளழகர் வைகைக்கு போகும்போது கோஷ்டி கோஷ்டியா ஆடி பாடி குளிச்சுன்னு போறா இல்லையா? இன்னைக்கு அந்த பழைய நாகரிகத்தை காட்டுறா. பழைய காலத்துல எப்படி தாங்கள் இருந்தோங்கிறது. இன்னைக்கு அவர்கள் நாகரிகங்கள் மாறி இருந்தா கூட அன்றைய ஒரு நாள் மட்டும் அழகர் பின்னாடி பழைய ட்ரெஸ்ல வருவார்கள், பழைய நாகரிகத்துல ஆடிண்டு பாடிண்டு வருவார்கள். பா ஒலி பாடி நடம் பயில் மாலிருஞ்சோலை அதே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.